விவசாயிகளுடைய நலன் காப்போம் அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதிகள் பல நேரங்களில் விவசாயிகளுக்கு எதிரான போராட்டம், இல்லை விவசாயிகளுக்கு எதிராக குண்டர் சட்டம் போடுவது, இல்லை விவசாயிகளுக்கு எதிராக ஈடி அனுப்புறது, இப்படிங்கிற லெவல்லையே இருந்துகிட்ருக்காங்க. அதுலேயும் தமிழ்நாட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2 விவசாயிகளுக்கு எதிராக ஈடியை சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அதில் ஜாதிய பெயர் இருக்குது. அந்த சம்மன் அனுப்பப்பட்டது அப்படிங்கிறது அவங்க ஒரு வனவிலங்கை வேட்டையாடி இருக்காங்க, அதனுடைய பழைய வழக்கு அப்படின்னு சொல்லிலாம் பலவிதமான சர்ச்சை ஓடிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் விவசாயி அருள் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம். யாருக்காக அவர் போராடினார்? எங்கள் விவசாய நிலத்துக்காக, எங்களுக்காக நாங்கள் கூப்பிட்டுட்டு வந்தோம் அருள் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்து மக்கள் இருக்கும்போது, விவசாயி அருள் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை அறப்போர் இயக்கத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் வர வச்சாங்க. இன்னைக்கு அதற்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. விவசாயி அருள் அவர்கள் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீதிமன்றமே சொல்லிருச்சு, இந்த குண்டர் சட்டம் ஜோடிக்கப்பட்ட மாதிரி இருக்குப்பா, பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஆளும் கட்சிக்கு கொஞ்சம் மூக்கு வேர்த்திருக்கும். ஆனால் இதோடி இந்த அரசியல் கூத்துக்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது சென்னை எட்டி பார்க்கும்போது முதல்லாம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு மார்க்கெட்டு அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துலேருந்து கிளாம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு இப்போ பஸ் ஸ்டாண்டை மாற்றிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா உதயசூரியன் லெவலில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு அதிமுக வரும்போது இரட்டை இலை பறக்குமாப்பா, அதுக்கு அடுத்த நாள் என்டிகே யாராவது வராங்கன்னா விவசாயி சின்னமாக இருக்கக்கூடிய பிஜேபி இந்த தாமரை சின்னம், பாஜக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கை சின்னம் நல்லா இருக்கே. இந்த மாதிரியான கட்டிட ஸ்ட்ரக்சர் ஏன் எதுக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சீமானவர்கள் சும்மா விளாசிருக்காரு. ஓ, இவ்வளோ நேரம் பேசுகிறத பார்த்தோன்னே நான் கேட்குறேன்னு நினச்சிங்களா? சீமானவர்கள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சில பல முக்கியமான விஷயங்களையும், சங்கி யார் அப்படிங்கிறதையும் அவர் விளாசி இருக்கிறார். என்னென்னங்கிறத பார்த்துடலாமா? இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அப்பாவும் மகனும் அப்படி மாற்றி போய் டெல்லியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களை சந்திக்கிறார்கள். மோடி அவர்களை சந்திக்கிறாங்க. நான் சந்திக்க போயிருந்தா என்னடா சொல்லியிருப்பீங்க தம்பிகளா, சங்கின்னு சொல்லியிருப்பீங்கல்ல, அப்போ அப்பாவும் மவனையும் சங்கி நான் சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருங்க சீமானவர்கள். நீங்களே சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயமா? கண்டிப்பாக டிஎம்கேனுடைய ஐடி விங் சீமான் அவர்கள் பிரதமரை சந்திக்க போயிருக்கிறார், பிஜேபியினுடைய பி டீம் தான் சீமான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு நேரத்தில். அடுத்ததான் நிறைய கட்டுக்கதைகள் எல்லாமே அனுப்பி விட்டுருப்பாங்க, பரப்பி விட்டுருப்பாங்க. கடைசியில் சீமான் அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த சங்கி அதெல்லாம் கிடையாது. ஹேலே இந்தியா அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் வச்சு நடக்க போகுது. அதனுடைய முதல் கட்ட விழாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்காகத்தான் யார் போயிருக்காங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் போனாங்களே அப்படின்னு சொன்னால் அது தமிழ்நாடு பிரச்சனை எல்லாம் பேசுறதுக்கு. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, ஆமாம் நான் ஒன்றிய பிரதமர், தெளிவாக இருக்கார் மனுஷன். ஆனால் இந்த தடவை நம்ம பாரதிதாசன் பட்டமளிப்பு விழா வந்துச்சுல, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாங்கல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா என்ன பேசினாரு? இந்திய பிரதமர், பாரத பிரதமர் தான் சொன்னாரு, ஒன்றிய பிரதமர் சொல்லலையே. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, ஒருவேளை பிரதமர் நேராக ஸ்டேஜில் இருக்கும்போது இந்திய பிரதமர், வெளியில எல்லாம் வந்துட்டாங்கன்னா ஒன்றிய பிரதமர் ஆயிடுவாங்க போல. நல்லா இருக்கு, பட் ஒரே ஸ்டாண்டில் நின்னா நல்லா இருக்கும். கொள்கை அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்க வேண்டும். கொள்ளை பக்கமாக போனால் ஒரு கொள்கை, வீட்டுக்கு முன்பக்கம் வந்தால் இன்னொரு கொள்கை அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது. அப்பாவுக்கு ஒரு கொள்கை, மகனுக்கு ஒரு கொள்கை அப்படி இருந்தாலும் சரிப்பட்டு வராது. பாருங்க, ஒன்றிய பிரதமர்னா ஒன்றிய பிரதமர், பாரத பிரதமர்னா பாரத பிரதமர், எங்களுக்கு பாரத பிரதமர், உங்களுக்கு ஒன்றிய பிரதமர் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிருங்களேன். இதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நீங்க மறந்துடாதீங்க. சோஷியல் மீடியாவில் இது எல்லாமே பதிவாயிட்டு இருக்கு. சரி, இந்த இடத்துல ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார்ல, இந்த கேலே இந்தியா அப்படின்னா விளையாடு இந்தியா அப்படிதான் அர்த்தம். கேலே இந்தியா, ஏய் அது ஹிந்தி தானப்பா, விளையாடு இந்தியான்னு சொல்லியிருக்க வேண்டியதானப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. இந்த இடத்துல ஹிந்தி எதிர்ப்புலாம் எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வியும் சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு. நான் கேட்கலங்க. அதே மாதிரி அந்த மகளிர் அணிக்கு மஹினா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வைப்பாங்களாமே பேர், எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. சீமான் அவர்கள் அதையும் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கேனுடைய ஐடி விங், டிஎம்கேனுடைய பெய்டு யூடியூபர்ஸ் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அட் லாஸ்ட் என்ன செய்வாங்க? விஜயலட்சுமி அவர்கள் புதுசாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சீமான் அவர்களை தாக்குவதற்கு. அதை மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. காரணம் இல்லாத சில விஷயங்களை கொண்டு வருவாங்க. காரணத்தோடு பேசக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க.
இன்னும் சில விஷயங்களும் பேசியிருக்காங்க. யாரு? சீமானவர்கள். இப்போ சீமானவர்களுடைய அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சு மட்டும்தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், கேட்டுட்டு தான் இருக்கேன். அதுக்கான இன்னொரு வீடியோ வந்துட்டு தான் இருக்குது, ஆன் த வே. அப்போ சீமானவர்கள் கேட்டிருக்கிறது என்னன்னா, சென்னை வந்துருச்சு, இறங்குன்னு சொல்லி கீழம்பாக்கத்தில் எல்லாரும் இறக்கி விடுறாங்க. சென்னை வந்துருச்சுப்பா, சந்தோஷமா இறங்குனா சென்னைக்கு இன்னும் 40 கிலோமீட்டர் போகணுமியா அப்படிங்கிறாங்க. அப்போ சென்னைக்கு முன்னாடியே எங்களை இறக்கி விட்டுட்டு இதுதான் சென்னைன்னு நம்ப வைக்கிறீங்களாயா அப்படின்னு கேட்டால், அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நாங்கள் வளர்ச்சி, அடுத்த 10 வருடங்களை இது வளர்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் சரிதான். ஆனால் அந்த கோயம்பேடு அப்படின்னு சொல்லும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய வாழ்வாதாரம், அங்கே நிறைய குழந்தைகள் இருப்பாங்களே, மாணவ செல்வங்கள் இருப்பாங்களே, அவங்களுடைய படிப்பு, இந்த கீழாம்பாக்கத்தில் வந்து இறங்கக்கூடிய அந்த அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் மறுபடியும் கோயம்பேடு போகணுன்னா என்ன செய்யணும், எவ்வளோ தூரம் பிரயாணம் செய்ய வேண்டியதாக இருக்குது, வட சென்னை போகணுன்னா ஏதோ அடுத்த கிரகத்துக்கு போகிற மாதிரியான டைம் டிலே வருமே, எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது. 40 கிலோமீட்டர் அங்கே இறங்கி அங்கிருந்து இங்க எப்படி வருது? அந்த பேருந்து நிலையத்தை சுத்தி எத்தனை பள்ளிக்கூடங்கள், எவ்வளவு மாணவ பிள்ளைகள், அவர்கள் சாலையை கிடக்க நிறைய வாகனங்கள் வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இது அவங்க தொலைநோக்கா? அதிமுக வந்து கொஞ்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க, நீங்க வந்தீங்க, டிஎம்கே வந்தீங்க, கொஞ்சம் கோடி செலவு பண்ணிட்டு உதயசூரியன் டிசைன் உள்ளக்க கொண்டு வந்துக்கிட்டு இன்னைக்கு கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படிங்கறத ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு பேரை பாருங்க, கலைஞர் அப்படிங்கிற பேரை போட்டிருக்கீங்க. இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்கிறார். இது நான் கேட்கிறேன், உங்க அப்பா வீட்டு காசா இல்ல உங்க தாத்தா வீட்டு காசா? எதுக்கு உங்க தாத்தா பேரை வைக்கிற? பாத்தீங்களா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே திருப்பி அவங்களே ரிப்பீட் அடிக்கிறாங்களா, ரிவீட் அடிக்கிறாங்க. பார்த்தீங்களா, உங்க அப்பா வீட்டு சொத்தாயா இது, மக்களுடைய வரிப்பணம், எல்லாத்துக்குமே கலைஞர் பேரை வைக்கிறீங்களே, அதெல்லாம் பரவாயில்ல. கலைஞரனுடைய அம்மா பெயர் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பேசு தமிழா பேசல ஒரு நியூஸ் கார்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல. தயவு செஞ்சு இந்த குடும்ப பேர்லாம் வைக்கிறத நிப்பாட்டிட்டு சீமானவர்கள் சொல்ற மாதிரி, எப்பா தமிழை வளர்த்தவங்க, முதல் டாக்டர் பெண்மணி இப்படிங்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். நீங்கள் தான் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் தான் வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி செய்யாதீங்க. எழுத போனால் அவர் தான் எழுத நமக்கு சொல்லி கொடுத்தாரு, பேனா வைக்கணும் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் கேட்குறாருங்க மனுஷன். இந்த நாட்டில் கருணாநிதி விட்டா தலைவனே கிடையாதா? தலைவனே கிடையாது, எங்களுக்கு யாருமே கிடையாதா? எழுதுனா அவர் தான் எழுதினார், அதுக்கு ஒரு பேனா வைக்கணும். சும்மா கிளின்னு போட்டு கிழிச்சிட்டு இருக்காரு. சீமானவர்களுடைய பிரஸ் மீட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கிழிகள் எல்லாம் டிஎம்கேக்கு அர்ச்சனைகளாக பதியப்பட்டு வருகின்றன. அப்போ உங்கள் அப்பா வீட்டு சொத்தா, பேசாமல் ஏன் கலைஞர் பேரையே வச்சுட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும்? அப்போ குடும்ப பேர் வைக்கிறதுக்கு நாங்கள் வரிப்பணத்தை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வரிப்பணத்தை பற்றியும் அவர் பேசுகிறார். ₹1 கொடுத்தா 40 பைசா திரும்ப கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் கேட்குறாங்க. இதுக்கு எதுக்கு எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும்? நீங்களே உங்கள் வரிப்பணத்தை வச்சு நீங்களே உங்களுடைய ஆட்சியை செஞ்சுக்கிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட வேண்டியதானே. எனக்கு 40 பைசா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தருது, வேறு மாநிலங்களுக்கு இந்த 350 பைசா 250 பைசாலாம் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. நான் ₹1 கொடுத்தா 40 திருப்பி தர்றீங்க, அவன் ₹1 கொடுக்குறான், ₹3.80 திருப்பி கொடுக்குறீங்க. அப்படின்னா உனக்கு இந்தியன்னா ஹிந்தி பேசணும், ஹிந்தி பேசுறவன் தான் இந்திய, ஹிந்தி பேசுற மாநிலங்கள் தான் இந்தியா. ஐயா, பிஜேபி சார்ந்த அண்ணாமலை அவர்கள், இன்னும் நிறைய தலைவர்களாக இருக்கீங்கல்ல, சீமானவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தபோது கூட கடைசியாக ஒரு மீட்டிங்க்கு வந்திருந்தாங்களா தமிழ்நாட்டுக்கு, அப்போ வந்திருந்த போது கூட நாங்கள் கேட்டதுக்கு கூடுதலான நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது நிறைய ஃபேக்கான செய்திகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த விமர்சனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அது பிஜேபியால் தான் முடியும், அண்ணாமலை அவர்களால் தான் முடியும். சப்போஸ் அண்ணாமலை அவர்கள் ஏதாவது அப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய லிங்கை எனக்கு ட்விட்டரில் ஏதாவது அனுப்பி விடுங்க, அதை பார்த்துட்டு நான் மறுபடியும் மக்களுக்கு அதனுடைய புரிதலை ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் இப்போ சீமானவர்கள் அந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. கேலோ இந்தியா ஹிந்தி தானே அப்படின்னு சொன்னால் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட கேள்வியும், உதயசூரியன் அந்த சின்னம் வைத்து அங்கே நீங்கள் பஸ் ஸ்டாண்டை திறந்தது அதுக்கு கலைஞர் பேர் போட்டது உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா அப்படிங்கிற அந்த கேள்வியும், ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மாநாடு நடத்துவதற்காக அங்கே ஒரு பில்டிங்கை கட்டிட்டு இருக்கீங்க, அந்த பில்டிங்கை நாங்கன்னா 4 கூரையை போட்டுட்டு பிரிச்சுட்டு போயிடுவோம், இப்போ அதுக்கு ஒரு பணத்தை ஒதுக்கி நீங்கள் என்ன மறுபடியும் அதற்கும் கலைஞர் பேர் போடுறீங்களா உங்கள் அப்பா வீட்டு சொத்தான்னு சொல்லி மறுபடியும் 40 கிலோமீட்டர் தள்ளியே நிப்பாட்டிட்டு பேருந்து நிலையம் இதுதான் வேணா நடந்து போ சென்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி வருமா அப்படிங்கிற அந்த கேள்வியும், பொங்கலுக்கெல்லாம் காசு இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஆனால் தேர்தல் சமயத்தில் நல்ல 6000 ரூபாயும் 2000 ரூபாய் மாற்றி மாற்றி மக்களுக்கு கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுக்கான முயற்சியில் திமுக அரசாங்கம் ஈடுபடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கார். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய நிதி நெருக்கடின்னு சொல்லுவாங்க, ஆனால் தேர்தல் நெருங்க எந்த நிதி நெருக்கடியாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, 10 பஸ் ஸ்டாண்டுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடக்கும், 10 ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடக்கும். கேட்டால் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் செஞ்சிட்டோம், ஆட்சியை முடிய போகிறதுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டு விழா நடத்திட்டு நாங்கள் இதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் செய்வாங்க. இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, எல்லா அரசாங்கமும் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு சீமானவர்கள்.
அப்போ இந்த கேள்விக்கான பதிலை டிஎம்கேனுடைய பெய்டு யூடியூபர்ஸ் யாராக இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லாட்டி டிஎம்கேனுடைய ஐடி விங்கு இந்த செய்தியை நீ என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, இல்லாட்டி சீமான் அவர்களுடைய தம்பிகள் இந்த செய்தி எந்த அளவுக்கு மக்களிடம் கொண்டு ரீச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரியான கேள்விகள் மக்கள் மனசில் எழ வேண்டும். அது சீமான் பேசுகிறார் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை, யார் பேசினாலும் எழ வேண்டும். ஏன்னா யார் அப்பா வீட்டு சொத்து? நமக்கு ₹1 நம்ம கொடுக்குறோம், வரி 29 பைசா திரும்ப வருது, 40 பைசா திரும்ப வருதுன்னா அதை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. அதே உரிமை ஏன்யா நான் வரி பணம் கட்டி அதில் ஏன் கலைஞர் பேர் இருக்குது அப்படிங்கிற அந்த உரிமையும் நமக்கு இருக்குது. கலைஞர்களுடைய அம்மா பெயர் எதற்கு இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்விக்கான அந்த உரிமையும் நமக்கு இருக்குது. நாளைக்கு கலைஞர் பேரன் அவர்களுடைய பெயரும் அங்கே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி யாராவது ஏதாவது ஒரு டிசைன் பண்ணாங்கன்னா அதையும் நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம வரி பணம் பார்த்தீங்களா. சரி, அடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். ஏடிஎம்கேனுடைய ஐடி விங் என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும், யாரையும் வசைப்பாடக்கூடாது, யாரையும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அப்படி ஏதாவது உறுப்பினர்கள் செய்தீர்கள் என்றால் உடனடியாக உங்களுடைய அந்த கட்சி அதிகாரம் எல்லாத்தையுமே தூக்கிடும் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட தாழ்மையான ஒரு வேண்டுகோள், ஏடிஎம்கேனுடைய ஐடி விங்கை இன்னும் சிறப்பாக செயல்பட வையுங்கள். தயவு செஞ்சு இணைய உலகத்தில் இவ்வளோ பெரிய கட்சி வச்சிருக்கீங்க, 2 கோடி நபர்கள் உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்ற இந்த கட்சியில் ஐடி விங் இருக்கா அப்படின்னே ஒரு கேள்வியாக இருக்கு. டிஎம்கே எதை எடுத்தாலும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வேற லெவலில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. பிஜேபி ஐயோ அது வேற லெவலில் ட்ரெண்டிங் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கே உருவாக்கின ஒரு ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சமாக கட்சிக்காக நீங்கள் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கலாம், கட்சியினுடைய நிர்வாகிகளுக்காக நிறைய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம், கட்சிக்கான ஐடி விங்குக்காகவும் கொஞ்சம் உழையுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது இந்த எரா அப்படிங்கிறது சோஷியல் மீடியா எரா. அதில் நீங்கள் உங்களுடைய ஐடி விங்கை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் அறிவிப்பு, திட்டமிட்டபடி எங்களுக்கு வேலை நிறுத்தம் நடைபெறும், நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் வேறு டீட்டெயில்ஸை அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். அப்போ கொஞ்சம் கேள்விகள், கொஞ்சம் புரிதல்கள், ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிறதுக்கான மர்மமான ஊமக்குத்து, இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அது எப்படிலாம் போய் ரீச் ஆகுது, மக்களிடம் கேள்வியாக மாறுகிறதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.